ஃபோர்த் ஃப்ளோர் அருமையான மூவி, தரமான மூவி. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாங்க. இது நல்ல ஒரு படம். சாங்ஸ் வந்து சூப்பர். எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் டைரக்டர் தரன் சார் சாங்ஸ் செமையாக பண்ணியிருக்காரு. படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. ஆரி சாருக்கு ஒரு கம்பேக் மூவி. இது வந்து ஒரு ஆர்ஆர் மூவிங்க. நல்ல படம். பார்க்கும்போது ஒரு பயமாக இருக்குது. அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னா அப்படியே சுறுசுறுப்பாக போயிட்டே இருக்கும். படம் நல்லா இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. ஆரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து நெடுஞ்சாலைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு கம்பேக் மூவி. அடுத்தது ஆரிக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாமே சூப்பர். சாங்ஸ் சூப்பர். எல்லாமே நல்லா இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக பயமாகவே இருக்குது. படம் பாருங்கள், பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபோர்த்து ஃப்ளோர் ஒரு வீட்டை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அந்த வீட்டில் நடக்கிற சம்பவம் தான், அதுதான் கதை. சூப்பராக இருந்துச்சு சார். ஃபோர்த் ஃப்ளோர் படம் பார்த்தோம், அருமையாக இருந்துச்சு. சுந்தரபாண்டியர் சார் எடுத்திருந்தாங்க. நல்ல த்ரில்லிங் படம். சஸ்பென்ஸ், கிரைம், லவ், சென்டிமெண்ட், இப்படி பல ஜேனரில் இருந்ததுனால நல்லாயிருக்கு. அவருடைய நடிப்பு ஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. அவருடைய ஃபுல் எஃபெக்டை போட்டிருந்தார். நல்லாயிருக்கு அவருடைய நடிப்பால். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கொரோனாவை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரெண்டாவது கொரோனாவை நம்ம பயம் இல்லை. அது மாதிரி ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சு, படம் முடியுமா அந்த பயம் இல்லை. ஃப்ரெண்ட் ஆகிட்டு பேயோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், அதுக்குள்ளே ஒரு சோஷியல் அவேர்னஸ் பண்ணிருக்காங்க. எங்கேயும் போக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஆமாம், இது பேய் படம் போல நினச்சிட்டு உள்ளே போனால் அது பேய் படம் இல்லை. அழகாக வந்து ஒரு லேண்ட் மாஃபியா வந்து ஏமாற்றிட்டு இருக்கின்றதை காமிச்சிருக்காங்க. நல்லா பயங்கரமாக இருக்குது. சஸ்பென்ஸ் நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆமாம், கம்பேக் நல்லா இருக்குது. பெரிய பெரிய படம்லாம் கிடைக்கும், இன்னும் நல்லா படம் பண்ணிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஃபோர்த்து ஃப்ளோர் ரொம்ப சூப்பரான படம். ஒரு ரியல் எஸ்டேட்டில் இப்படிலாம் ஏமாத்துறாங்க, கொலை பண்ணுற லெவலுக்கு போகிறாங்கன்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ் படம். ஆரி வந்து ஆக்டிங்கில் பின்னிருக்காரு. ரொம்ப நல்ல மெசேஜ் படத்தை செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காருல, அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். டேரக்டருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவரோட ஆக்டிங் வைஸாக செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, கெமிஸ்ட்ரி நல்லா இருக்காச்சு ஹீரோயினோட. குழந்தையோட வர சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன எதுக்குன்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் எல்லாமே சூப்பராக சொல்லிட்டாங்க. ஓவராலாக படம் சூப்பர், செம்மையாக பண்ணியிருக்காரு. இது வந்து என்னென்னா, எல்லாருக்குமே சொந்த வீடு வேணும்ன்ட்டு தோணும் இல்லையா, அதை ஏமாத்துறாங்க. அந்த வீட்டை விற்றுட்டு ரிஜிஸ்டர் பண்ணி தராமல் ஏமாத்துறாங்க. கேட்டாலும் கொலை பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப பயங்கரமான விஷயம். அது ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அது நடந்துட்டும் இருக்குது நிறைய இடத்துல. அதை வந்து எதிர்த்து பயமுத்துற மாதிரி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அவங்கள ரியல் எஸ்டேட் ஏமாற்றிட்டு இருக்காங்களா, அவங்கள பயமுத்துற மாதிரி ஒரு படமாக இருக்குது. ரொம்ப சூப்பர் படம். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் வந்து எல்லாருமே வாட்சபிள், ரொம்ப டீசெண்டாக இருக்குது, பார்க்கலாம். இல்லை, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து என்னென்னா எதுக்காக பண்ணுறாங்கன்னு புரியாமல் இருந்துச்சு. அது வந்து செகண்ட் ஹாஃபில் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் ஃபுல்லாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஏன்னா டீசெண்டாக இருக்குது ரொம்ப படம். படம் நல்லா இருக்குது. நல்ல கான்செப்ட் நல்லா யோசிச்சிருக்காங்க. சம்திங் அந்த வீடு ரியல் எஸ்டேட், அவங்க வீடு, அவங்க பிரச்சனை, அவங்க ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம் சைட்லேருந்து என்ன இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்ல வராங்க. ஒரு வீடு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ கனவு, அதை கட்டணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கும். அதை லவ்வாக எப்படின்னா